அன்பார்ந்த திருப்பத்தூர் வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் ஒரு முக்கிய செய்தி. இங்கே வாக்குக்கு பணம் கொடுத்து ஜெயித்து விடலாம் என்று திமுக வேட்பாளர் 20 ஆண்டு காலமாக வாக்குக்கு பணத்தை கொடுத்து கொண்டு தான் ஜெயித்து கொண்டு இருக்கிறார். ஏன் என்று சொன்னால் 2006 அவர் இங்கே நிற்கும் போது அவர் எவ்வளோ பொருளாதாரத்தில் பெரிய முன்னேற்றமாக இல்லை. அங்கங்கே அவர் வாங்கி தான் எலெக்ஷனில் நின்று வெற்றி கண்டார். அதுக்கப்புறம் அவர் அமைச்சர் என்ற வாய்ப்பு கிடைச்சது. பல ஆயிரம் கோடி அவர் சம்பாரிச்சிட்டார். அதனால அவர் பணத்தை வச்சே ஒவ்வொரு தடவையும் ஜெயித்து விடலாம் என்று முழு நம்பிக்கையோட பணத்தோட வர்றாரு, ஜெயிக்கிறாரு. ஆனால் தொகுதியிலோட கேளாங்காப்பி கல்யாண காட்சிக்கு போறாரு. வேற என்ன நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு? இப்போ இங்கே 4 வேட்பாளர் நிற்கிறாங்க. முக்கியமான கட்சிகள்ல 5 முனை போட்டி நடைபெறுகிறது. அதில் திமுக வேட்பாளரை தவிர மற்ற யாருமே பணம் கொடுக்கல. ஏன்னா திமுக வேட்பாளருக்கு தன் மேல நம்பிக்கை இல்லை. ஏன்னா எங்கள் வேட்பாளர் சொன்னார், மோடிஜியின் வேட்பாளர், எடப்பாடியின் வேட்பாளர், அண்ணன் மக்கள் செல்வரின் வேட்பாளர் ஐயா அண்ணன் திருமாறன் அவர்கள் ஓட்டு கேட்கும் போது பொதுமக்களிடம் நான் ஓட்டு வாங்க வரலைன்னு சொல்லி ஓட்டு கேட்டார். ஏன்னா நீங்கள் ஓட்டை விற்காதீங்க. ஏன்னா உங்களுடைய உரிமையை நீங்கள் விற்கிறது 5 வருஷத்துக்கு ஒரு ஆட்டம் 1000 ரூபாய்க்கு ஓட்டுக்கு ஆசைப்பட்டு விற்றீங்கன்னா நீங்கள் உங்கள் உரிமையை எப்படி போராடி கேட்பீங்க? உங்கள் தேவை, உங்கள் பகுதிக்கான தேவையை எப்படி அந்த வேட்பாளர் ஜெயித்த வேட்பாளர்கிட்ட போய் நீங்கள் கேட்க முடியும்? அதனால நீங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு போட்டீங்கன்னா அது மாதிரி கீழ்த்தரமான விஷயம் எதுவும் கிடையாது. காரணம் என்னன்னா, ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு போட்டால் உங்களுடைய உரிமையை விற்ற மாதிரி இது ரத்தம் சிந்தி வாங்கிய பூமி. சுதந்திரம் பல பேர் ரத்தம் சிந்தி வாங்கி கொடுத்த சுதந்திரம். ஜனநாயக படுகொலை பண்ணாதீங்க. ஏன்னா ஜனநாயகம் உங்களுடைய உரிமைக்காக மிகப்பெரிய ஜனநாயகத்தை கட்டமைப்புப்படுத்தியிருக்காங்க. அதில் இந்த ஓட்டுரிமை என்பது மிகப்பெரிய, எப்படி சொல்வது, மிகப்பெரிய இந்த ஓட்டுரிமை மிகப்பெரிய உங்களுடைய ஆயுதம். அந்த ஆயுதத்தை போய் நீங்கள் காசுக்கு விலையாகி கீழே போட்டுட்டீங்கன்னா நாளைக்கு உங்கள் உரிமைக்கு எப்படி கேட்க முடியும்? ஜெயித்த வேட்பாளர் அழகா சொல்லுவார், என்கிட்ட பணம் வாங்கி தானே ஓட்டு போட்டிய அப்படிம்பாரு. அப்போ நீங்கள் யார்கிட்ட போய் பேசுவீங்க?